இன்றைக்கி என்ன செய்யலான்னா கருவேப்பிலை சாதம் செய்யலாம். இந்த கருவேப்பிலை சாதம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 4 வரமிளகாய். இது வந்து மிதமான தீயில் நீங்கள் வந்து வதக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றுங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இது நல்லா வந்து சுண்டணும் இந்த புளி தண்ணியில் தான். அப்போ தான் புளி வாசனைலாம் வராது. இப்போ வந்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை போட்டு கிண்டுங்க. இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் தயார் பண்ணி வச்சு நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப செய்கிறது வந்து ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.